வணக்கம். நான் தான் உங்கள் மேலூர் சுரேஷ்குமார் கோடாங்கி. தெய்வங்களை பற்றி சொல்லி வருந்தி அழைப்பேன். இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனலு. எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் தொடர்ந்து பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். எல்லோரும் பார்த்து உங்கள் அன்பான ஆதரவு எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கம்மாளர் கோட்டைக்கு சினிமா கருத்து சொல்ல வந்தாய். அருங்கிலியே கொடியிலம்மா மாலை கொடியிலம்மா உங்களுக்கு மஞ்சனையும் பெட்டியில கொடியிலம்மா எங்க சின்னம்மா சிக்கிலிக்கு வெட்டியில யார் தா யார் தாயி வந்திருக்கப்பா. நான் மக்களை காக்குறேன். எனக்கு என்னது நீ சொன்னா தானே தெரியும். இப்படியே கிடக்கட்டுமா? எத்தனை வருஷம் ஆச்சு? முழிச்சு பாரு. நகட்டுக்கு இங்க வாத்தாயே. சீலக்காரியின் சின்னமாலு இன்னும் குதிரை பிடிக்கல. ஒரு குதிரை கூட சுத்தம் இல்லையா? எந்த பத்தினி உத்தமி மடியில எந்த உத்தமி மடியில இந்த உத்தமி குடியிருக்கா? ஆடி வர்ற தெய்வம் கண்ணை மூடிக்கிட்டு என்னமா தலைய குப்பரை போட்டுக்கிட்டு கிடக்குறிய. நிமிந்து வந்து நன்னார் வந்திருக்கேன். நாங்க கம்பையில இத்தனை பேரு அப்படின்னு ஆடி அலங்கரிச்சா தானே உங்களுக்கு பகுமானம். நான் மாட்டெலும்பு போட்டு நாக்கு அறுத்து விட்டாங்களா அந்த சாமிய? இப்படி சொல்ல இல்ல ரோசம் இல்ல உனக்கு? போட்டுட்டாங்க அந்த சாமிக்கு இருக்க முடிக்கிட்ட.
சொல்லு. உழுது பாருடா. என்ன நினைக்குது இத்தனை வருஷமா என்ன தேடலடா. இந்த விஸ்வபர்மா கோட்டையில உங்களை சமந்த கிளவி எல்லாம் சிவலோகம் போயிட்டாக. அந்த கிழவங்கள் எல்லாம் அடிமாண்டு போயிட்டாகப்பா. உன் தங்கச்சிய கூட்டி ஏற முடியாதா? நீ குலவரங்க வந்துச்சு. கர்ம நாயப்பா சாமி முதல்ல எங்களுக்கு திரும்புப்பா. ஊத்தாத. யாரு எங்களுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் ஊத்தணும். வந்திருக்கிறது யாரு? இங்கிட்டு திரும்பி சாமி. மக்களே, உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு யாரு? வந்திருக்கு யாரு சொல்லணும்ப்பா. உள்ள இருக்கிறவங்க யாரு? அதெல்லாம் விளக்கு வெட்டணும். எப்படி வந்தோம்? யாரு? பேர் என்ன? ஊர் என்ன? சொல்லிடுவீங்க. வரலாறும் சரிப்பா. உங்களுக்கு தெளிவா சொல்றேனப்பா. சரி.